கிறிஸ்துவில் பிரியமான அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, அன்பு இறைமக்களே, பெருமகிழ்வோடும் நன்றி பெருக்கோடும் திரு இறை ஆண்டவர் பேராலய வளாகத்தில் கூடி வந்திருக்கிறோம். உலகெல்லாம் புத்தாண்டை பெரும் ஒளிமயமான வான வேடிக்கைகளோடு, பெரும் சப்தத்தோடு, பெரும் கொண்டாட்டமாக கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையில் நாம் இந்த புதிய ஆண்டை கடவுளது திரு பிரசன்னத்தில், அமைதியில், நம்பிக்கையில், கடவுளது அருளையும் ஆசியையும் வேண்டி கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தம் மகனை இவ்வுலகுக்கு அளிக்குமாறு தம் மகனை தன் கரங்களில் ஏந்திய அந்த அன்னை மரியாவோடு இணைந்து இந்த திருநாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். வழக்கமாக புத்தாண்டுக்கென்று நாம் பரிசுகளை கொடுக்கிறோம். நானும் கூட கொடுத்து கொண்டிருக்கிறேன். வருகிறவர்களுக்கு கேலண்டர் என்றோ அல்லது டைரி நாட் ப்ரீபெய்டு என்றோ ஒரு கேக் என்றோ கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கடவுள் இந்த புத்தாண்டு பரிசாக நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய கொடை இன்றைய தொடக்க மன்றாட்டில் திரு அவை அப்படித்தான் மன்றாடியது. அன்னை மரியாவையே, தம் அன்பு தாயான தம் அன்னை மரியாவையே கடவுள் புத்தாண்டு பரிசாக நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதே உண்மை. நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்கள் சொல்லுவார், நம் ஆண்டவர் இயேசு எவ்வளவு தாராள உள்ளம் கொண்டவர் எனில் தம் அன்னை மரியாவையும் கூட தனது தாயாக வைத்திருக்க விரும்பாது நம் அனைவருக்கும் அவரை தாயாக கொடுத்திருக்கிறார் என்று. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆகவே தான் திரு அவை அன்னை மரியா இறைவனின் தாய் என்கிற நமது கிறிஸ்தவ நம்பிக்கை அறிக்கையை இந்த நாளில் கொண்டாடுகிறது. அன்னை மரியா இயேசுவின் தாய், இயேசு இறைமகன். ஆகவே இயேசுவை ஈன்றெடுத்த தாய், கடவுளின் தாய் என்று திரு அவை அறிக்கையிட்டு அந்த நம்பிக்கையை கொண்டாட, அந்த இறைவன் தாய் மரியாவோடு கொண்டாட இந்த நாளில் நமக்கு அழைப்பு விடுக்கிறது என்று பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்று இயேசு பிறந்த 8ஆம் நாள் நற்செய்தி வாசகத்தின் கடைசியாக வாசிக்க கேட்டோம். இன்றே அவருக்கு இயேசு என்று பெயர் சூட்டப்பட்ட திருநாள். இயேசு என்கிற பெயர் எத்துணை ஞானம் மிகுந்தது, எத்துணை வல்லமை மிகுந்தது, எவ்வளவு மாட்சி மிகுந்தது என்பதை நாமே அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் மிக அதிகமாக உச்சரிக்கக்கூடிய திருப்பெயராக இயேசுவின் திருப்பெயரே இருக்கிறது என்பது உண்மை. ஆக இயேசு தமக்கு இயேசு என்று பெயர் சூட்டி கொண்டப்பட்ட திருநாளையும் இந்த நாளில் கொண்டாடுகிறோம். இந்த இருவரும் நாட்களில்தான் நாம் ஒரு புத்தாண்டையும் ஆண்டின் தொடக்கத்தையும் கொண்டாடி மகிழ்கிறோம். பிரியமானவர்களே, நாம் உண்மையிலேயே பேறு பெற்றவர்கள். ஆக அந்த அன்னை மரியாவோடு நம் ஆண்டவர் இயேசுவோடு சேர்ந்து நாம் இந்த புதிய ஆண்டை வாழ தொடங்குகிறோம் என்பதே உண்மை. இந்த நாளில் அன்னை மரியாவே நமக்கு சொல்லக்கூடிய வாழ்க்கை பாடங்களாக 5 காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்பட்டேன். முதலாவது, இந்த புத்தாண்டை தொடங்குவது எப்படி என்று அன்னை மரியாவை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இன்று நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 19வது இறை வார்த்தை. இடையர்கள் வருகிறார்கள், வந்து அந்த குழந்தையை பணிந்து சொல்லுகிறார்கள். கடவுளுடைய குழந்தை என்று சொன்னார்கள். தாவீதின் வழிமரபில் வந்து இந்த உலகத்தை ஆள போகிறவர் என சொன்னார்கள். இந்த குழந்தையை வந்து வணங்கி செல்வதோ சாமானிய இடையர்கள் என்று பார்க்கிற அன்னை மரியா என்ன செய்தார் என்று விவிலியம் சொல்லுகிறது. அன்னை மரியா இந்த நிகழ்வுகளை எல்லாம் தன் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார் என்று நமது அன்றாட வாழ்வில் பார்க்கிறோம். நம் வாழ்வில் நடக்கக்கூடிய சில காரியங்கள் அறிவுக்கு எட்டும், மனதுக்கு எட்டாது. சில காரியங்கள் மனதுக்கு எட்டும், அறிவுக்கு எட்டாது. இன்னும் சில காரியங்கள் இருக்கின்றன, அவை அறிவுக்கும் எட்டாது, மனதுக்கும் எட்டாது. ஆனால் அது போன்ற நேரங்களில் எல்லாம் அன்னை மரியா நமக்கு சொல்லக்கூடிய வாழ்க்கை பாடம், ஆழ்ந்து சிந்தியுங்கள், கடவுளை நம்பி இருங்கள், கடவுளது அரும்பெரும் செயல்பாடுகளுக்காக காத்திருங்கள் என்பது தான். அன்னை மரியா அதைத்தான் செய்தார். ஆழ்ந்து சிந்தித்தார், உள்ளத்திலிருத்தி சிந்தித்தார், கடவுளை நம்பினார், கடவுளை முழுமையாக நம்பினார். அந்த கடவுள் தன் வாழ்வில் செய்யக்கூடிய எல்லா அரும்பெரும் செயல்களுக்காக
காத்திருந்தவர் அந்த செயல்களுக்காக எப்போதுமே நன்றி சொல்லி மகிழ்ந்திருக்கிறார் என்று இன்று இந்த புத்தாண்டு நாளில் அந்த கடவுள் திருமணம் அவர் தம் பிள்ளைகளாக வந்திருக்கிறோம். உள்ளத்தில் நன்றி நிறைந்திருக்கிறது. கடந்த காலங்களில் குறிப்பாக 2025ஆம் ஆண்டில் கடவுள் நமக்கு, நம்முடைய குடும்பங்களுக்கு, நம் பங்கு இறை சமூகத்துக்கு, திரு அவைக்கு, இந்த உலகத்துக்கு என செய்த எல்லா மேலான அரும்பெரும் காரியங்களுக்காக நன்றி சொல்லி மகிழும் அந்த மனநிலையோடு, நன்றி மனநிலையோடு நாம் வந்திருக்கிறோம். அதே வேளையில் கடந்த காலங்களில் குறிப்பாக கடந்த ஆண்டில் நாம் சந்தித்த இழப்புகள் நமக்கு கொடுத்த அந்த மனத்துயர், அந்த மனவேதனை, அந்த கண்ணீரோடு அந்த கடவுள் திருமுன் கூடி வந்திருக்கிறோம். எதிர்காலம் எப்படி அமைய போகிறது தெரியாது. ஆக எதிர்காலம் கொடுக்கக்கூடிய அந்த அச்சம், பயம், நடுக்கத்தோடு நாம் அந்த கடவுள் திருமுன் கூடி வந்திருக்கிறோம். ஆனால் இன்னும் ஒன்றும் செய்திருக்கிறோம், மிகுந்த நம்பிக்கையோடு அந்த கடவுள் திருமுன் வந்திருக்கிறோம். அந்த கடவுள் இருக்கிறார், அந்த கடவுள் நம்மோடு இருக்கிறார், அந்த கடவுளது பெயரே இம்மானுவேல் என்று உணர்ந்து அந்த கடவுள் திருமுன் கூடி வந்திருக்கிறோம். ஆகவே அன்னை மரியா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார், நீங்கள் இந்த புதிய ஆண்டை தனித்து தொடங்கவில்லை, உங்கள் கடவுள் உங்களோடு இருக்கிறார். அந்த கடவுளோடு வாழ போகிறீர்கள். அந்த கடவுள் உங்களுக்கு துணை இருக்கிறார், உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். அவரது வழிநடத்துதலில் இந்த புதிய ஆண்டு வாழ்வும் அமைய போகிறது என்று அன்னை மரியா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இரண்டாவது, பிரியமானவர்களே, அன்னை மரியா நாம் நமது அன்னை என்று மகிழ்ந்திருக்கிறோம். அவர் கடவுளின் தாயாகவும் இருக்கிறார் என உணர்ந்தோம். அந்த தாயுள்ளத்தோடு மிகுந்த பரிவோடு தம் அரவணைப்பில் நம்மை காக்கிறார் என்பதை உணர வேண்டும். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கருதியது போல கடவுளது தாய்மையின், கடவுளது தாய் உள்ளத்தின், தாய் அன்பின் ஒரு வெளி அடையாளமாக அன்னை மரியா திகழ்கிறார் என்பதை உணர்கிற போது அந்த அன்னை நமது தெளிவற்ற வாழ்க்கை பயணங்களில் நம்முடன் வழி நடக்கிறார் என்பதை நாம் உணர முடியும். நம் இயலாமையில், நம் தேவைகளில் நமக்காக தந்தையாம் கடவுளிடம், தம் மகனிடம் பரிந்து பேசுபவராக அந்த அன்னை மரியா எந்நாளும் நம்மோடு இருக்கிறார். இன்னொன்று, அவர் எப்போதுமே நம் வாழ்வில் செய்யக்கூடிய காரியம், நம்மை தம் திருமகன் இயேசுவிடம் அந்த அன்னை மரியாவை அழைத்து செல்லுகிறார் என்று பார்க்கிறோம். நம்மை கரம் பிடித்து எப்போதும் இயேசுவிடம் அழைத்து செல்லக்கூடிய பெரும் தாயாக அன்னை மரியா இருக்கிறார். கானாவூர் திருமண நிகழ்வில் அன்னை மரியா அந்த திருமண வீட்டாரிடம் சொன்னதாக விவிலியத்தில் வாசிக்கிறோம். யோவான் அப்படித்தான் பதிவு செய்திருக்கிறார். யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தை, அவர் உங்களுக்கு சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள். அவர் என்ன சொன்னாலும் செய்யுங்கள். அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள். என் மகன் இயேசு என்ன சொன்னாலும் அதை செய்யுங்கள் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய தாயாக இருக்கிறார். ஆக இந்த ஆண்டில், புதிய ஆண்டில் அன்னை மரியா நமக்கு சொல்லக்கூடிய புத்தாண்டு செய்தியாக இதுவே இருக்க முடியும். இவ்வாண்டு ஆசி பெற்ற ஆண்டாக இருக்க வேண்டுமெனில் எப்போதும் இயேசுவோடு இருங்கள், எப்போதும் இயேசுவோடு இருங்கள். அவரை விட்டு விலகி செல்ல வேண்டாம் என்றே நமக்கு சொல்லுகிறார் என உணரும். மூன்றாவது, இந்த ஆண்டு கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஆண்டு. இன்றைய முதல் வாசகமாகும். கடவுளின் வார்த்தைகளாகவே எண்ணிக்கை நூல் 6ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வரை உள்ள இறை வார்த்தைகளை பார்த்தோம். தன் மக்களுக்கு எப்படி ஆசி வழங்க வேண்டும், என்ன சொல்லி ஆசி வழங்க வேண்டும் என்று கூட மோசேக்கும் ஆரோனுக்கும் அந்த கடவுள் சொல்லி கொடுக்கிறார் என்று பார்க்க. நீங்களும் சரி, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய குருக்களும் சரி, என் மக்களுக்கு ஆசி வழங்க வேண்டிய விதம், ஆசையாக சொல்ல வேண்டிய வார்த்தைகள் இவை என்று சொல்லக்கூடிய கடவுள் இப்படி சொல்லுவார். ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. பிரியமான சகோதர சகோதரிகளே, இது கடவுளது வாழ்த்து செய்தி அல்ல. புத்தாண்டு செய்தி எல்லாம் அனுப்புகிறோமே வாட்ஸ்அப்பில், இது கடவுள் நமக்கு சொல்லக்கூடிய வாழ்த்து செய்தி அல்ல. மாறாக கடவுள் நமக்கு கொடுக்கிற வாக்குறுதி, a promise. இது வெறும் வாக்குறுதி அல்ல, இது உடன்படிக்கையின் வாக்குறுதி. இட்ஸ் a covenantal promise. ஆக உடன்படிக்கையின் வாக்குறுதியாக அந்த கடவுள் நமக்கு தரக்கூடிய அந்த ஆசி மிகுந்த வார்த்தைகளைத்தான் இன்றைய முதல் வாசகமாக நாம் வாசிக்க கேட்டோம். ஆக இந்த ஆண்டு முழுவதும் அந்த கடவுளது அருளால், ஆசியால்
நிறைந்திருக்க போகிறது என்கிற நம்பிக்கையோடு நமது பயணத்தை நாம் தொடருகிறோம். பிரியமானவர்கள், அன்னை மரியாவை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். அன்னை மரியாவை மிக எளிதாக அணுகி போய் கண்ணீரோடு அவர் முன் மண்டியிட்டு மன்றாடி நமக்காக பரிந்து பேசக்கூடிய ஒருவராக அவரை பார்க்கிற வழக்கத்தை கத்தோலிக்க கிறிஸ்துவ மக்கள் நாம் கொண்டிருக்கிறோம். கத்தோலிக்க கிறிஸ்துவ மக்கள் மட்டும்தான் நமக்கு அப்படி ஒரு தாய் இருப்பதாக உணர்ந்து அந்த தாயை எப்போதுமே அணுகி போகிறோம். பிரியமானவர்களை, நாம் உணர்ந்திருக்கிறோம், நான் உணர்ந்திருக்கிறேன். அன்னை மரியா வழியாக ஏறெடுக்கப்படுகிற எந்த மன்றாட்டும் வீணாவதில்லை. நான் மட்டும் சொல்லவில்லை, திரு அவை அப்படித்தான் சொல்லுகிறது. அன்னை மரியா வழியாக நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களும் உம்மால் ஏற்கப்படும், எதுவும் புறக்கணிக்கப்படாது, எதுவும் வீணாகாது என்று திரு அவை ஒரு காணிக்கை மன்றாட்டில், அன்னை மரியாவின் திருப்பலியிலான காணிக்கை மன்றாட்டில் மன்றாடுகிறது. பிரியமானவர்களே, ஆக அன்னை மரியா வழியாக ஏறெடுக்கப்படக்கூடிய எந்த மன்றாட்டும் வீணாவதில்லை. அவர் முன் நாம் மண்டியிட்டு அழுகிற அந்த கண்ணீர் அந்த கடவுளால் பார்க்கப்படுகிறது. அந்த கண்ணீர் காணாமற் போவதில்லை. அதே போல அந்த அன்னையிடம் ஒப்படைத்து நாம் பயணிக்கும் இந்த ஆண்டு வாழ்க்கை பயணம் அருளின்றி அமைய போவதில்லை, அருள் மிகுந்ததாக இருக்க போகிறது. கடவுளது ஆச்சரியத்துக்குரிய வியப்புக்குரிய அருள் மிகுந்த ஆண்டாக இது அமைய போகிறது. பிரியமானவர்களே, இந்த ஆண்டு நிறைய சவால்கள் இருக்கலாம், தடைகள் இருக்கலாம், சங்கடங்கள் இருக்கலாம். ஆனால் அன்னை மரியா நம்மோடு வழிநடக்க போகிறார். ஆகவே தான் தொடக்கத்திலே சொன்னேன், இந்த ஆண்டை அந்த அன்னையோடு நாம் வாழப்போகிறோம், அன்னை மரியாவோட அவரது அரவணைப்பில் நாம் வாழப்போகிறோம் என்று. நான்காவது, அன்னை மரியா அமைதிக்கான அந்த உலகத்தின் கூக்குரலுக்கு செவிமடுக்கிறவராக இருக்கிறார் என்று நம்முடைய பங்கு தந்தை அவர்களும் தொடக்கத்திலேயே குறிப்பிட்டார்கள். ஜனவரி முதல் நாள் இன்று உலக அமைதிக்கான நாளும் கூட. உலகை பார்க்கிறோம், இந்த உலகம் கூறு போடப்பட்டிருக்கிறது, இந்த உலகம் காயப்பட்டிருக்கிறது, வன்முறையால் போர்களால் காயப்பட்டிருக்கிறது, அநீதியால் வெறுப்புணர்வால் இந்த உலகம், நம் நாடு, நாம் வாழும் சமுதாயம் காயப்பட்டிருக்கிறது. சிதைந்த குடும்பங்களை பார்க்கிறோம், சிதைந்து போன உருக்குலைந்த உறவுகளை பார்க்கிறோம், அமைதியற்ற இதயங்களோடு வாழுகிற நிலையை நம்மில் பார்க்கிறோம். ஆனால் அன்னை மரியா அமைதியின் அரசியாக இந்த புதிய ஆண்டை ஒரு புதிய முறையில் தொடங்க நமக்கு அழைப்பு விடுக்கிறார். மன்னிக்கும் மனநிலையோடு இந்த புதிய ஆண்டை தொடங்க நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அன்பும் பரிவும் கொண்ட மக்களாக வாழ்வோம் என்கிற ஒரு உறுதியோடு இந்த புதிய ஆண்டை தொடங்க நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அச்சமின்றி நம்பிக்கையோடு வாழ அந்த அன்னை மரியா நமக்கு இந்த நாளில் சொல்லிக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஒன்றை மனதில் வைத்துக் கொள்வோம், கடவுளை நம்பி வாழும் மனங்களிலேயே அமைதி பிறக்கும். கடவுளை நம்பி வாழக்கூடிய பிள்ளைகளில் மட்டுமே கடவுள் தரக்கூடிய அமைதி பிறக்கும். இயேசு பிறந்த போது அந்த வானதூதர் இடையர்களுக்கு சொன்ன செய்தியாக அவர்களது பாடல் அப்படித்தான் அமைந்திருந்தது. கடவுளுக்கு மகிழ்ச்சி உண்டாகட்டும், ஆனால் நல் மனம் கொண்ட கடவுளை நம்பி இருக்கிற கடவுளுடைய பிள்ளைகளுக்கு அமைதி உண்டாகும் என்று. இந்த அமைதியையே விரும்பி தேடுகிறோம். அமைதி மிகுந்த ஆண்டா உங்களுக்கு மட்டுமல்ல, உலக அனைத்திற்கும் அமைதி மிகுந்த ஆண்டா இந்த ஆண்டு அமையட்டும். பிரியமானவர்கள், கடைசியாக புதிய ஆண்டில் நாம் அன்னையோடு ஒரு தீர்மானம் எடுப்போம். எந்த ஒரு புதிய ஆண்டுக்கும் நாம் கடைபிடிக்கிறோமோ இல்லையோ, நிறைவேற்றுகிறோமோ இல்லையோ, ஒன்று அல்லது பல தீர்மானங்களை எடுக்கிறோம், இப்படியெல்லாம் இருக்க போகிறோம் என்று. இன்று இந்த நாளில் நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். எப்போதும் அந்த கடவுளது குரலுக்கு செவிமடுப்போம். எப்போதும் எல்லா நிலைகளிலும் அந்த கடவுளது விருப்பம் திருவுளம் நமக்கு ஏற்கத்தக்கதாக ஏற்க முடியாததாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் அந்த கடவுளது குரலுக்கு நாம் செவிமடுப்போம். தாராள உள்ளத்தோடு எந்த நிபந்தனையும் இல்லாமல் எல்லோரையும் அன்பு செய்து வாழக்கூடிய ஒரு வாழ்வுக்கு நாம் தீர்மானிப்போம். ஆனால் எப்போதுமே ஆழ்ந்த இறை நம்பிக்கை உள்ளவர்களா, கடவுளுடைய பிள்ளைகளாக நம்மை கருதி கடவுளின் கரம் பற்றி வழிநடக்கக்கூடிய பிள்ளைகளா, அந்த கடவுள் தம் திருமகன் கிறிஸ்துவின் காட்டக்கூடிய அந்த புதிய அறநெறியில், அந்த புதிய அறநெறி பாதையில் வாழக்கூடிய பிள்ளைகளாக வாழும் என்று அந்த அன்னையோடு நாம் இந்த நாளில் தீர்மானிப்போம். அன்னையின் கரம் பற்றி நாம் நடக்க தீர்மானிப்போம். அந்த அன்னையோடு நாம் நடக்கிற போது நமது வாழ்க்கை சுமைகள் எளிதாகின்றன.
நம்மை போல வாழ்ந்த ஒரு சாமானிய பெண் அன்னை மரியா. நமது வாழ்க்கை துன்பங்கள் வேதனைகள் அவருக்கு தெரியும். நமது உடல் வலி அந்த தாய் அறிந்திருக்கிறார். நமது உள்ளத்து வலி அந்த தாய் அறிந்திருக்கிறார். நமது உள்ளங்களும் வடிக்கக்கூடிய அந்த கண்ணீரின் அந்த வேதனை அந்த தாய்க்கு புரியும். ஆக அந்த அன்னையோடு இணைந்து நாம் நடக்கிற போது நம்முடைய வாழ்க்கை சுமைகள் எளிதாகின்றன. நாம் கொண்டிருக்கிற இறை நம்பிக்கை ஆழமாக வளர்ந்து போகிறது. நமது வாழ்வு அந்த அன்னையின் வாழ்வு போலவே எல்லோருக்கும் ஆசியாய் விளங்கும் பிரியமானவர்களே. நிறைவாகும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புத்தாண்டு புலரும் இந்த புனிதமான வேளையில் அன்னை மரியாவின் கரங்களில் நம்மை, நம்முடைய குடும்பங்களை, நம் பங்கு இறை சமூகத்தை, நம் தஞ்சை மறை மாவட்டத்தை, திரு அவையை, இந்த உலகம் முழுவதை, இயற்கை அனைத்தையும் அந்த கடவுளின் கரங்களில், அந்த தாயின் கரங்களில் ஒப்பு கொடுப்போம். நம்பிக்கையோடு இந்த நாளில் அந்த அன்னை மரியாவை பார்த்து சொல்லுவோம், வேண்டுவோம். எம் அன்னை மரியே, எம்மோடு எப்போதும் வழி நடந்திரணும். உம்முடைய பிள்ளைகளாக எங்களை எந்நாளும் காத்திரலும். எம் குடும்பங்களை காத்திரலும். எம் இளையோரை நேரிய பாதையில் நடத்தியறலும். உடலமற்றோரை தொட்டு நலப்படுத்தியறலும். எம் இறை நம்பிக்கையை உறுதிப்படுத்தும். எம்மை எப்போதுமே உம் திருமகன் இயேசுவிடம் அழைத்து செல்லும் என மன்றாடும். நம் அன்னை மரியா, இயேசுவை நமக்கு தந்த நம் அன்னை மரியா இந்த ஆண்டை நிறைந்த நம்பிக்கையோடு, மிகுந்த துணிச்சலோடு, குறையா மகிழ்ச்சியோடு வாழ கற்றுத்தருவாராக. பிரியமான சகோதர சகோதரிகள், இந்த புதிய ஆண்டில் கடவுளின் வாக்குறுதியாக இந்த வார்த்தைகளே சொல்ல விரும்புகிறேன். நேற்று இரவு திருப்பலியிலும் வேளாங்கண்ணியில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கும் இதையே கடவுளின் வாக்குறுதியாக மீண்டும் சொல்லுகிறேன். இட்ஸ் அ ப்ராமிஸ் அண்ட் அ கவனண்டல் ப்ராமிஸ். இது கடவுளது வாழ்த்து செய்தி அல்ல, கடவுளது வாக்குறுதி, கடவுளது உடன்படிக்கையின் வாக்குறுதி. எரேமியா இறைவாக்கு நூல் 33ஆம் அதிகாரம் 3வது இறைவார்த்தை. எரேமியா இறைவாக்கு நூல் 33ஆம் அதிகாரம் 3வது இறைவார்த்தை. வீட்டுக்கு போய் விவிலியத்தை எடுத்து பாருங்கள். இடம் இருந்தால் எங்காவது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆண்டுக்கான கடவுளது வாக்குறுதியாக இது இருக்கும். என்னிடம் அன்றாடு, உனக்கு நான் செவி சாய்ப்பேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைபொருள்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன். என்னிடம் அன்றாடு, உனக்கு நான் செவி சாய்ப்பேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைபொருள்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன்.